இந்த அற்புத இந்த பெரிய நல்ல மாசம் இது. நம்ம புருஷோத்தம மாசம் அப்படின்றது நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லோருமே அவ இடத்துல இருந்து ஐ திங்க் ரொம்ப நல்லா என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா பை த வே? ஹரே Yes, கிருஷ்ணா. Mataji. கிளியரா இருக்கா? சரி. இஸ் ஆல்சோ ஓகே? திஸ் ஆல்சோ இஸ் தேர்? Yes, Mataji. ஓகே. Okay. ஸோ யா ஏன்னா ஒரு பாடகர்களுக்கெல்லாம் எல்லாம் பக்கவாதியெல்லாம் சரியா இருந்தால் தான் பாட்டு வரும் அப்படின்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அந்த ரேஞ்சில் இல்லை. பட் பண்ணுறது கொஞ்சம் டீசெண்டாக பண்ணலாமே அப்படின்றதுனால தான் உங்களெல்லாம் கேட்டுட்டேன். தேங்க்யூ ஃபார் த ஹெல்ப் ஆல்வேஸ். யா ஸோ இந்த ரொம்ப அற்புதமான ஒரு மாசத்துல இந்த மாதிரி அழகான பாடல்கள்லாம் நம்ம பகவானுக்கு பிரீத்தி பண்ற மாதிரி பாடினோம்னா அது நம்மளுடைய பக்தியை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அனுபவமும் இருக்கும். அதனால்தான் இந்த அழகான பாடல்கள்லாம் இந்த மாசத்துல குறிப்பிட்ட இந்த மாசத்துல நம்ம பாடுவோம். அதனால இந்த மாசத்துல ஒண்டிதான் பாடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இது வந்து அழகான பாடல், பகவானுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல். நந்த நந்தன அஷ்டகம். நந்த நந்தன்னா யாரு? யாரு நந்தனன்? நந்தனந்தன் நந்தகோபருடைய குழந்தை. அதுதான் நிறைய பேர் எல்லாரும் உற்சாகத்தோட சொல்றதுதான் அதுதான் செலிப்ரேஷன் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம அவரை பத்தின ஒரு பாட்டல். கோவர்தன தரம் வந்தே கோபாலம் கோபரூபினம் கோகுலோத்சவம் ஈசானம் கோவிந்தம் கோபிகா பிரியம். ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் கோகுலத்துல செலிப்ரேஷனா அந்த மாதிரி நடக்கிற ஒரு மாசம். நம்மளுக்கு பிரபுபாதருடைய கருணையால நம்மளுக்கும் இதை ஒரு மாசமும் ஒரு விதமா நம்ம பகவானை சேர்ந்து அவரோட சார்ந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிறோம், படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், பாடுறோம், ஆடுறோம், ஜபிக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம அன்றாடம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம பிரபுபாதருக்கு தான் நம்ம தினமும் நம்ம வணங்கணும். வந்தே குரு ஸ்ரீ சரணார விந்தம். அவருடைய சரணத்தை நம்ம பூஜை பண்ணிட்டு இந்த நந்தநந்தன அஷ்டகத்தை நம்ம பாடுவோம். நமாமி நந்த நந்தனம் 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 சுச்சாரு வக்ரமண்டலம் சுகர்ணரத்ன குண்டலம் சுச்சாரு சாங்க சந்தனம் நமாமி நந்த நந்தனம் 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 சுதீர்கநேத்ர பங்கஜம் शिखिशिखण्डमूर्धजम् अनङ्गकोटि मोहनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं सुनासिकाग्रमौक्तिकं स्वचण्डदण्डपन्तिकं नवाम्बुदाङ्गचिङ्कणं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं हरेण वेणुरञ्जितं गतिकरीन्द्र कञ्जितं दुकूलपीत शोभनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं त्रिभङ्गदेह सुन्दरं
नखद्युति सुधाकरम् अमूल्यरत्न भूषणं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं सुगन्ध अङ्गसौरभं सुपूर्वराजी कौस्तुभं स्फुरच्छ्रीवात्सलाञ्छनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं वृन्दावन सुनायकं सदा सुखप्रदायकं जगन्मन प्रलोभनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं नमामि नन्दनन्दनं व्रजाङ्गना सुनायकं सदा सुखप्रदायकं जगन्मन प्रलोभनं नमामि नन्दनन्दनं 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 गोविन्द गोविन्द हरे मुरारे गोविन्द गोविन्द हरे मुरारे गोविन्द गोविन्द मुकुन्द कृष्ण गोविन्द गोविन्द रताङ्गपाणे गोविन्द माधव दामोदरेति गोविन्द दामोदर माधवेति गोविन्द गोविन्द हरे मुरारे गोविन्द गोविन्द मुकुन्द कृष्ण गोविन्द गोविन्द रताङ्गपाणे गोविन्द दामोदर माधवेति गोविन्द 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 नमामि नन्दनन्द नमामि नन्दनन्दनं श्री श्री नंदाष्टकम की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு பாட்டு. எல்லாரும் கேட்டுண்டேளா? இந்த நந்த அஷ்டகம பாடிண்டேளா? உங்களுக்குள்ளேயே பாடிட்டு இருந்தேளா? அதே அந்த கோவிந்த 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 ரொம்ப பிரபலமான சவுத் இந்தியாவில் கூட ரொம்ப நல்லா பாடுவாங்க. எல்லாரும் நல்லா பாடுவா. நான் ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்ணினேன். ஸோ இந்த பாட்டு பெரும்பாலும் நந்தனனை பற்றியே குறிக்கிறது. பகவானுடைய மற்றொரு ரொம்ப பிரியத்தோட கூப்பிடக்கூடிய ஒரு பேர் சௌராஷ்டகம். அப்படியே பகவத் திருட்டிலேயே மகா திருடனான அந்த சௌராகிர அப்படின்ற மாதிரி பகவானை இன்னொரு நந்தனா அப்படின்னு கண்ணா மணியே வண்ணா அப்படின்னு நம்ம கூப்பிடுற மாதிரி நந்தனா அப்படின்னு ரொம்ப பெருமையோட நந்த கோபரே அவரை நந்த மகாராஜாவையே நம்ம பெருமை
பெருமை கொடுக்குற மாதிரி இந்த பாட்டு அமைக்கப்பட்டது. ஸோ என்னன்னா இந்த பாட்டு வந்து என்ன சொல்றது, நமாமி நந்த நந்தனம் அப்படின்னு ஒரு இந்த பகவானுடைய அழக வர்ணிச்சுண்டு பாடக்கூடிய அந்த பகவானை நமாமி நந்த நந்தனா, ஹே நந்த நந்தனா. நந்த மகாராஜன் விருந்தாவனத்திலேயே அவர் ராஜா, அந்த ராஜனுக்கு புதல்வனான பகவானே வந்து அவதரிக்கிறார். அந்த எப்படி அவதரிக்கிறனா, அந்த ரஜத்துக்கே விருந்தாவனத்துக்கு ஒரு பிரின்ஸா, ஒரு இளவரசனா வந்திருக்கார். அந்த இடத்துல விரஜபூமியில பகவான் வந்து கோலோக்க தாமத்திலேன்னு கோகுலத்துல இது அவதாரம் பண்றார். அந்த இடத்துல பகவான் வந்து நிறைய அழகான லீலைகளை மனசை அப்படி குளிர வைக்கிற அளவுக்கு, மனசை கவர வைக்கிற அளவுக்கு, மனசை திருடுற வைக்கிற அளவுக்கு, மனசை கல்மஷத்திலேந்து காப்பாற்றுற அளவுக்கு பகவான் அத்தனை அற்புதமான லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். ஸோ அதனால அப்பேற்பட்ட பகவானை எப்படி இந்த ஆச்சாரியர் பாடுறாருன்னா, உங்களோட அந்த அழகான வடிவத்தை பார்த்த உடனே சுச்சாரு கண்ட மண்டலம், சுச்சாரு அண்ணா அந்த அழகான மூஞ்சிய பார்க்கறச்ச அப்படியே மனசெல்லாம் ஒரு பூரிச்சு போயிடுறது அப்படிங்கிற. போன வாட்டி கூட இன்பம்னா என்ன, அப்புறம் இதுன்னு இன்பம்னா என்ன, ஹாப்பி அண்ட் ஜாய், அதை பற்றி நீங்கள் மாதாஜி கூட போன வாரம் பேசினேன். அந்த மாதிரி பகவான் நம்மளுக்கு அந்த ஒரு இன்பம் அப்படின்ற அனுபவிக்கணும்னா வேற பௌதிக ஆசையெல்லாம் இருந்தால் போராது. ஆனால் அந்த இன்பத்துடைய உச்சக்கட்டம் சுகம் அண்ட் ஆனந்தம், அது வந்து அதோடைய விமர்சனம் நம்ம போன வாட்டி பண்ணோம். ஆனால் அந்த சுகம் கொஞ்ச நேரம் தான், ஏன்னா அது நம்மளுடைய உடல்நிலை ரீதியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஆனந்தம் அப்படி கூட இல்லை, பேரானந்தம். ஓகே, அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு பெரிய ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கணும். அப்போ கொடுத்தானா அது எப்படி வரும், அனுபவிக்க முடியும்னா, அந்த பகவானுடைய அழகான வடிவமான அந்த நீல கலர்ல, அந்த நீளமான ஒரு அழகான கருப்பு பூசிய அந்த ஒரு கலர்ல பகவான் நம்ம வந்து நம்ம மனசுல வந்து தியானம் பண்ணினோம்னா, அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த பேரானந்தம் நம்மளால கணக்கே பண்ண முடியாது. அவ்வளோ பெற்ற ஒரு அழகான பகவான் என்ன பண்றார், அழகான அந்த நான் கூட அப்படியே ஹேங்கிங் இயரிங்ஸ்லாம் போட்டுக்கிறேன். ஏன்னா பகவான் வந்து அப்படி வர்ணிக்கிறார் இந்த பாட்டுல. எப்படின்னா, அவருடைய அழகான அந்த நீல உருவத்துல இருக்கிற ஒரு பகவான் வந்து ஒரு குண்டலம் போட்டு இருக்காராம். அது எப்படின்னா, அவ்வளோ அழகா அவர் பகவான் தவழர்ச்சியோ நடக்கறச்சியோ அதுவும் தானா ஆடுறதான். பகவானுடைய ஆடலுக்கு அந்த அழகான அந்த குண்டலமும் அப்படியே ஆடி ஆடி பகவானுடைய அழகை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காமிக்கிறது அப்படிங்கிறா. ஸோ அதனால பகவானுடைய அந்த திருமேனியில இந்த ஒரு மாதிரி இந்த சூரியன் எப்படி உச்சக்கட்டத்துல ஒரு அந்த இந்த மாதிரி ஒரு வெப்பத்துல இருக்கிற சமயத்துல பகவான் அம்மா என்ன பண்றான்னா, பகவானுடைய அந்த அழகான திரு வடிவத்துல சந்தனம் பூசி நிரப்புறா. அந்த சந்தனத்தோட காற்று வந்து அவ்வளோ அழகா இருக்கான். பகவான் அப்படியே வந்து அந்த சந்தனோட காற்று வந்து நம்மளுடைய மூக்கையே அவ்வளோ பரவசம் படிக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விசேஷமான ஒரு இந்த பாட்டு மூலமா வந்து இந்த ஆச்சாரியார் குறிப்பிட்டிருக்கார். ஜஸ்ட் அ செகண்ட், ஐ எம் ஜஸ்ட் கமிங் டு த சாங். அப்புறம் என்ன ஆறுது, பகவானுடைய அழகான கண்கள், அவருடைய அழகான அந்த மயில் கொண்டை, அந்த கொண்டையில ஒரு அழகான ஒரு மயில் இறகோடைய சொருகி வச்சிருக்கா. அது என்னன்னா, அது வந்து எல்லா காமதேவர்களையும் அப்படியே அட்ராக்ட் பண்ணி விடுறதா. அந்த பகவானுடைய அழகான அந்த ஒரு எஃபல்ஜன்ட் அப்படின்ற ஒரு பிரபாவமா இருக்கு, பரவசமா இருக்கான். அது எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு 1000 தாமரை மொட்டுகள் மலர்ந்த இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான ஒரு திருமேனி பகவானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். அது என்னன்னா, அந்த அதான் எப்படின்னா, பகவான் நடந்து வர்றதும் அவருடைய வந்து ஒரு மூக்குத்தி போட்டு இருக்காராம் பகவான். அது எப்படின்னா, அந்த மூக்குத்தியில ஒரு யானை
உடைய யானைக்கு எங்க வந்து முத்து இருக்குன்னு தெரியல, அந்த யானைக்குள் an elephant pearl அப்படின்றா. அந்த மாதிரி ஒரு முத்து மூக்குத்தி போட்டு அவரோட சிரிச்சுட்டே வராராம். அந்த அப்படியே பற்கள் எல்லாம் அப்படியே அவ்வளவு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. என்ன எப்படின்னா அந்த கருப்பு மூஞ்சியில வெள்ளையா ஒண்ணு தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த வெள்ளை இன்னும் கொஞ்சம் பிரகாசமா தெரியும். அந்த மாதிரி பகவானுடைய அழகான அந்த திருமேனி எப்படின்னா எப்படின்னா ஒரு மழை காலத்துல கொஞ்சம் இருட்டின்னு இருக்கிற நடுவுல அப்படி துளியோண்டு வெயில் அடிச்சா அந்த வெயிலுக்கு அந்த அந்த சூரியனோட அழகு வந்து இன்னுமே டிஃப்ரெண்டா இருக்குமா. அந்த மாதிரி பகவான் வந்து தன்னுடைய திருமேனியில அந்த என்ன ஒரு மூக்குத்தி என்ன யானை பேர்ல் அப்படின்னு சொல்லி யானை முத்து பதிந்திய மூக்குத்தியை போட்டுண்டு அப்புறம் வந்து ஒரு மஞ்ச வஸ்திரத்தோட வராராம். அவ்வளோ அழகா ஆடின்னு வரைச்ச அப்படியா ஒரு அவ்வளோ அழகா இருக்கான். அதே சமயத்துல பகவான் எப்படின்னா சாதாரண ஸ்ட்ரெயிட்டா நடக்க மாட்டாரா, அப்படியே அப்படி பெண்ட் பண்ணிட்டு புல்லாங்குழல ஊதிண்டு அப்படின்னு ஆடின்னு வருவாராம். அவ்வளோ அழகாவா இருக்குமா. அந்த ஆட்டத்துல ஒவ்வொரு சமயம் பாதத்தை அப்படி ஃப்ரண்ட்ல வைக்கறச்ச மார்ச்சிங் மாதிரி ஒன்று மார்ச் பாஸ் பண்றாளே அந்த மாதிரி வரைச்ச அவருடைய அந்த நகங்கள் கால் நகங்கள் வந்து அப்படி வெள்ளேன்னு இருக்குமா. என்னமோ 1000 நிலாக்கள் வந்து அந்த ராத்திரியில ஒரு நிலாவே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 10-12 நிலா வந்து இருந்ததுன்னா எப்படி பரவசமா இருக்கும், எப்படி பிரைட்டா இருக்குமோ அந்த மாதிரி பகவான் வந்து நடந்து வரைச்ச அவருடைய அந்த போட்டு இருக்கிற அந்த ஆபரணங்கள்லாம் கூட ஜொலிக்கிறதாம். அவர் மேல இருக்கிறதால ஒன்னு போட்டி போட்டு அந்த நேச்சரே அப்படி கை கொடுக்கறதா. நான் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருப்பேன், இன்னும் கொஞ்சம் பகவானுக்கு அழகு கொடுக்கறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஜொலிப்பேன்னு அவ்வளோ அழகா போட்டி போடுறதான். அதுக்கு நடுவுல அந்த வனமாலி காட்டுல பூக்கிற மாலையெல்லாம் திரிச்சு மாலையா போட்டுக்கிறதுக்கு நடுவுல கௌஸ்துபம் மணி போட்டு அப்படியே அந்த லக்ஷ்மி தெரிகிற மாதிரி ஸ்ரீவத்சம் தெரிஞ்சுண்டு பகவான் நடந்து வருது. அவ்வளோ அழகா இருக்கான். அதெல்லாம் பார்த்த உடனே அதெல்லாம் நினைச்ச உடனே அவர் பண்ணின ஒரு இன்றியமையாத அற்புதமான லீலைகள் ஒன்னொன்னும் அந்த ஞாபகம் வருதா. எப்படி பூத்தனைய வதம் பண்றதோ, சக்கராசுரனை வதம் பண்றதோ, திருநாவர்த்தனை வதம் பண்றதோ, பௌமாசுர வதம் பண்றதோ, அதுக்கு மாதிரி அதுக்கும் மேல அகங்காரம் பிடிச்ச அந்த பிரம்மரையும் இந்திரனுடைய அகங்காரத்தை எப்படி பொடி பொடியா ஒரு அழகான லீலைகள் மூலம் காமிச்சு கொடுத்தாரோ அப்பேற்பட்ட பகவானுக்கு இன்னைக்குமே என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி பகவானை அவ்வளோ அழகா பெருமையோட இந்த ஆச்சாரியார் பாடுறார். அப்படி பாடுற இடத்துல விருந்தாவனத்துல வந்து என்னென்ன அழகான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதனால என்ன ஆறுது, இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அவருடைய ஒரு பாரமோர் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரகசிய காதலனா மாறி கோபிகைகளுடைய உள்ளத்தை அப்படி கவர்ந்தாராம். எப்படின்னா அதுல ஒரு கல்மஷம் இல்லாம ஒரு பேரு காதல் இருந்ததுதான். அந்த காதல் எப்படின்னா அதுல ஒரு கல்மஷம் கிடையாது. அதுதான் அந்த கோபிகைகளுடைய பிரேமையும் அந்த பகவானுடைய பிரேமையும் சேரச்ச அதுதான் தூய பக்தி அப்படின்னு சொல்லி எல்லா ஆச்சாரியார்களும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா கருதி நிறைய கோபிகைகளுடைய கீதங்களையும் அவளுடைய எப்படி பகவானுக்கும் அவளுக்குள்ள நடந்த சில சம்பவங்களை நம்மளுக்கு இந்த தசமஸ்கந்தம் மூலமா கற்றுக் கொடுக்குறா. அதனால யார் ஒருவர் இந்த நந்த அஷ்டகம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இந்த கோபிகைகளுடைய அவளோட லெவல் என்ன, பகவான் அவளுக்குள்ள இருந்த பிரீத்தி என்ன, அவளுக்குள்ள நடந்த சம்பவங்களை எப்படி பக்தியின் மூலமாக ஒரு ஆச்சாரியர்கள் வாயிலாக எப்படி புரிஞ்சுண்டு அவளை வந்து போற்றாளோ இன்னைக்குமே பகவானுடைய சரணாரவிந்தத்துல எட்டர்னல் ரெசிடென்ஸ் அப்படின்னு இந்த பாட்டு வந்து கன்க்ளூட் பண்றார் 9வது ஸ்லோகத்துல. அதனால இந்த பாட்டு எப்படின்னா श्रीनन्दनन्दाष्टकं पठेत्य श्रद्धयान्वितः तरेद्भवाब्धिं दुस्तरं लभेत् तदाङ्घ्रि युग्मकम् அப்படின்னு ஒரு ஹை பிச்சில் முடிக்கிறார் இந்த ஆச்சாரியர். யார் எழுதியிருக்கான்னு தெரியல,
ஆனா அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலமா வந்து கோவில்கள் எல்லாம் பாடுறா. ஸோ உங்களுக்கும் முடிஞ்சா இந்த பாட்டை நீங்க தினமும் இன்னைக்கு சாயங்காலம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இந்த புருஷோத்தம் மந்த் முடியறதுக்கு. அந்த புருஷோத்தமனை நம்ம குளிர்ச்சி படுத்தணும், அவரை வந்து நம்மளுடைய பிரேமையை அவர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கெல்லாம் தோணித்துன்னா டெஃபினட்டா இந்த நந்த நந்த அஷ்டகமை பாடுங்கோ, கோபிகை கீதமும் பாடுங்கோ. அண்ட் அதுக்குள்ள இருக்கிற ஒரு அசோசியேஷனை நல்லா பகவானோட பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அப்புறம் செகண்ட் செக்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு போலாமா? எல்லாம் ரெடியா? இல்லை அப்படியே பாட்டிலேயே நீங்க வந்து உட்காந்துருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நான் இது கேட்டதில்ல, ஆனா தெரியும் இது சொல்லணும் புருஷோத்தம் மந்த்துக்குன்னு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. இது நிறைய அமுச்சு விஷயங்கள் இந்த விட்டீங்கன்னா குழு கொஞ்சம் மூலமா atleast- ஃபர்ஸ்ட் டைம்லாம் கேட்பீங்க. ஆமா, அப்கோர்ஸ். இது அமிச்சிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்கு இது பாடுவோம் மாதாஜி. ஓகே, யா, ஐ ட்ரை டு தேங்க்யூ. சென்ட் இட். ஹரே யா, கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. டெய்லி அது படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது புருஷோத்தம மாசத்தோட மகாத்மிகம் சொல்லிட்டு இது எல்லாம் வர்றது வரிசையா. ஆமா. ஸ்ரீ ராதிகாஷ்டகம், ராதா கிருபா கடாட்ச சோஸ்திரம் வரிசையா வர்றது அந்த இதுல, அந்த ஒரு இதுல ஸ்லைட்ல அது ம்ஹும். டெய்லி படிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்காரு பகவான். ரொம்ப சந்தோஷம் மாதாஜி, வெரி நைஸ். எல்லாமே தினமும் படிங்க. ஐ மீன் வார வாரம் என்னன்னா டெய்லி, ஆமா. சௌராஷ்டகம், ம். நந்த நந்தாஷ்டகம், ஜெகநாத அப்புறம் வந்து அஷ்டகம், யுகலாஷ்டகம், ஜெகநாத அஷ்டகம். ஜெகநாத் அஷ்டகம் படிக்கலாமே எல்லாம். அது Okay, எல்லாமே அடுத்த ஒரே வாரம் இதுல இருக்கு மாதாஜி. ஒரே இதுல வந்து ஃபுல்லாவே இருக்கு. புருஷோத்தம மாசத்துல என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு அஷ்டகம்ல இருந்து ஆரம்பிச்சு நஷிமாரதி, துளசியாரதி, அடுத்து ஜெகநாதாஷ்டகம், சௌராஷ்டகம், வரிசை நந்தநந்தனாஷ்டகம், ராதிகாஷ்டகம், ராதா கிருபா கட்டாட்ச சூத்திரம், அப்புறம் புருஷோத்தம மாசத்தோட 15வது அத்தியாயம், அப்புறம் பிரம்மா வந்து பிரம்மதேவர் வந்து பகவான இது பண்றது, க்ளோரி பண்றது, அது எல்லாம் பிரார்த்தனைகள் எல்லாம் அந்த ஒரு இதுலயே எல்லாமே இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ மாதாஜி ஒரு 24 ஹவர்ஸா இதான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய வருது இப்போ. ஆக்சுவலி நம்ம ஸ்ரீமண்டிலில இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி புருஷோத்தம் மாசம் ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணியிருக்கோம் மாதாஜி ஃபுல். ஆமா, பகவத்கீதை சாப்டர் 15 மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா. ஏன் அதுவும் இருக்குடா. மாதாஜி அப்படியே பாகவத பரவச நிலையில இருக்காங்க, அதனால இதுல இல்ல அதுவும் இருக்கு அதுல. பகவத்கீதா அது புருஷோத்தம மாசத்தோட அந்த 15வது அத்தியாயம் அதுல ஃபுல்லா கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம் பிரம்மதேவரோட பிரார்த்தனைகளும் எல்லாமே ஒரே இதுக்குள்ள இருக்கு. சூப்பரா இருக்கும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு. அதான் இதுலேயும் தெரியுது மாதாஜி வேற எந்த வேலையும் பண்ணல, இதையேதான் படிச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாம் வெரி குட், வெரி நைஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியேஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியேஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மாதாஜி. வெரி நைஸ். ஷெல்டர் கொடுத்துட்டார் பகவான். இது வந்து இனிஷியேஷன் பகவானோட அனுகிரகம், குருவோட நிச்சயமா. கிருபை. நீங்க அதான் இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இது குரு சொன்னதுனால நீங்க அந்த ஒரு நம்பிக்கையோட பண்றேன் பார்த்தீங்களா, அதனால குரு கிருப்பை இல்லாம போகாது. அது அழகா அது ஒரு பெரிய விஷயமா வடிவெடுத்துட்டு வரும், அப்படியே சாதாரணமா வராது, ஒரு பேங்கோட வரும் அப்படிம்பாங்க. அதனால போன ஏகாதசி சொல்லுங்க. போன ஏகாதசி ஏதோ சொல்ல வந்தாங்க மாதாஜி. ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா, யாரோ ஒருத்தங்க பேசினாங்கல்ல. ஆமாவா, ஆடியோ கட் ஆயிடுது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி மாதாஜி, மியூட் பண்ணிட்டேன். போன ஏகாதசி தான் ஷெல்டர் கிடைச்சது மாதாஜி. புருஷோத்தம மாசத்துல எங்களுக்கு எல்லாம் ஒரு 18 பேர் எடுத்துட்டோம் நாங்க. யார்? குரு மகாராஜ் கிட்ட இருந்தா? குரு மகாராஜுக்கு. ஆமா ஆமா, 18 பேர் எடுத்துட்டோம். யாரு குரு மகாராஜ்னு கேக்குறாங்க. என்னமா? யாரு குரு மகாராஜ்னு கேட்டாங்க. கேகேடி இது வந்து இதுல இருந்து கத்தார்ல இருந்து அவ வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணா. அவ மூலமா ராதாஸ்யாம் பிரபுன்னு சொல்லிட்டு அவர் மூலமா மகாராஜா, அவர் மூலமா எங்களுக்கு யார் கிடைச்சது. மகாராஜ்? எந்த குரு பேரு? அவ ராதாஸ்யாம் பிரபுன்னு கத்தாரோட அந்த கேகேடி பிரசிடென்ட் அவரு. சரி, பட் எந்த குரு கிட்ட நீங்க எடுக்கலாம்னு பிளான் பண்ணீங்க? இவதான் ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் தான்.
அதான் அது கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆமா வெரி குட், இல்ல சூப்பர். அது அது அதுதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷம். நல்லா இதுதான் அந்த இனிஷியேஷன்றது ஆரம்ப கட்டை ஆரம்பத்துக்கு நீங்க ரெடி ஆயின்றிருக்கேள். ம். அதனால நம்ம கண்டிப்பா. ஆரம்பிச்சுட்டோம்னு நினச்சிக்காதீங்க. ஆரம்பத்துக்கு வேணுங்கிற சில காய்கறி எல்லாம் நம்ம ஆமா வாங்கி போட்டுட்டோம். இனிமே சமைக்க வேண்டியது தான் வேலை. பண்ணிடுவோம். அதேதான் குரு ஸ்டெப் எடுத்து வந்துடுவாரு. வச்சிருக்கோம். ஆமா வாங்கி மாதாஜி. வச்சுட்டேலா எல்லாம் க்ரோசரி ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னுமே ஹரே கிருஷ்ணா பக்குவத்தன்மை மாதாஜி. பண்ணின்னு இருக்கேள். ஸோ குரு அப்படியே ஹரே கிருஷ்ணா. அமெரிக்காலேன்னு வந்த உடனே அவ்வளோதான் எல்லாரையும் நம்ம அழகா அந்த பக்தியின் மார்க்கத்தில் எல்லாரையும் ஜோடிச்சுண்டு நம்ம எல்லாரையும் கை பிடிச்சுண்டு நம்ம குருவை சேவை பண்ணிண்டே நம்மளோட பகவானை சேவை பண்ணோம்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு லைஃப்பில் வேற ஒன்றுமே தேவையில்லை இல்லையா? கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா ரொம்ப மாதாஜி. சந்தோஷம் மாதாஜி எல்லாம் ரொம்ப அழகாக ப்ராக்ரெஸ் பண்ணுறது. அண்ட் அது அவருடைய குருவோட நோக்கம் என்னன்னா இந்த மகளிர் நம்ம ஆரம்பிச்சதே அவருடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனால தான். ஏன்னா அவர் சொல்றார் கண்டிப்பா மாதாஜிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இணைந்து பகவானை பற்றி ப்ரீச்சிங் பண்ணுங்கோ பேசுங்கோ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய சீடர்கள்லாம் நன்னா பேசணும். ஐ மீன் ஃப்ரண்ட் லைனில் ப்ரீச்சர்ஸ். ஏன்னா நம்ம மூமெண்ட் வந்து ப்ரீச்சிங் மூமெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ யாருக்கும் இதுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. பஸ் வந்து குரு மேல ஒரு நம்பிக்கை அவருடைய கட்டளைகளெல்லாம் ஃபாலோ பண்ணின்னு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேச்சின் திறமை பேசுறதுக்கோ எதுவும் அந்த நாலேஜ் எல்லாம் குருவே பார்த்து அவர் நம்மளுக்கு கொடுத்துருவார். அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான். அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக படிக்கணும், ஸ்பெஷலாக நம்மளுக்கு அனுபவம் இருக்கணுன்றதில்ல. அதனால தான் நான் எப்போவே சொல்வேன், உங்களுக்குள்ளே யாராவது பாடணும், பேசணும், ஒரு வாட்டி கிளாஸ் கொடுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டேள், நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக லலிதா மாதாஜியோ புவனா மாதாஜி கிட்டேயோ நீங்கள் வந்து உங்களுடைய மெசேஜ் போடுங்க. நம்ம அழகாக இது ஒரு இந்த ஒரு இது இது ஒரு என்ன பிளாட்ஃபார்ம் we've கிரியேட்டட். ஏன்னா குரு மகாராஜ் வாண்ட்ஸ் எவ்ரிபடி டு ப்ரீச். எல்லாரும் முன்னிலையில் வந்து ப்ரீச் பண்ணணும், தைரியமாக பகவானை பற்றி பேசணும் அப்படின்னு அவருடைய ஆசையை. அந்த ஆசையை கொஞ்சம் சின்ன அளவில் நான் வந்து ஒரு பாத்திரமாக ஒரு கருவியாக நான் ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லாருக்கும் ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்குது பேசுகிறதுக்கு, பகவானை பற்றி பேச. 4 பேர்கிட்ட பேசணும், தைரியமாக பேசணும், ஸ்ட்ராங்காக பேசணும், கான்ஃபிடெண்ட்டாக பேசணுன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே வர மாற்றங்களை பாருங்க. ஓகேயா? அதுதான். வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. இந்த ஹரே பாட்டெல்லாம் கிருஷ்ணா. பாடுங்கோ. யா யார் வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா? சூப்பர். ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாமா? எல்லாம் ரெடியா கோபிகா கீதம் பாட? எஸ் மாதாஜி. சரி, ரெடி. வெரி குட். ரெடி எல்லாம். அதுதான் அந்த அந்த உற்சாகம் எனக்கு வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்னோட நிலைமை வேற மாதிரி ஆயிடும். நானும் ஒரு மாதிரி பெரிய ஒரு உற்சாக நிலைமையில வந்துடுவேன் நான். வெரி குட், நைஸ் நைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ கோபிகா கீதம் பாடுவோம், படிப்போம். அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு enhance my screen also so that I can see better. ஓகே. ஸோ இந்த கோபிகை கீதம்ன்றது ரொம்ப அழகான கீதம். அண்ட் நம்ம எல்லாருமே அதை வந்து பைஹார்ட்டாக படிச்சுட்டோன்னா அதுக்கு மேலே வேற ஒன்றும் கிடையாது. ஓகேயா? ஸோ அதனால நம்ம அந்த கீதையை நன்னா ஒரு ப்ரொனன்சியேஷனோட அழகாக நம்ம படித்து நம்ம வந்து நம்மளை வந்து பெட்டர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியாகவே புரியும். ஆனால் இந்த கோபிகை கீதத்தோட ஒரு சக்தி அது. ஓகேயா? ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் நான் வந்து டு வி ஹாவ் டைம்? மணி என்ன 11:30. ஃபுல் கோபிகா கீதம் படிக்கலாமா, இல்லை முதல்ல புது வருஷெல்லாம் படிச்சு விடலாம், அதுக்கப்புறம் ஃபுல் கீதத்தையும் படிக்கலாமா எல்லாருமே? ஷுவர் மாதாஜி. ஓகே. ஸோ லெட் அஸ் கோ டு த டுடேஸ் செஷன் வேர்சஸ். ஓகேயா? என்ன வேர்ஸ் இப்போ இன்னைக்கு படிக்கணும்? நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். 10 verse முடிச்சோமாச்சு 11th இருந்து. ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்ணுறேன். பிரஜ ஜனார்த்தி 10 முடிச்சிட்டோமா? நிச்சயமா எனக்கே ஞாபகம் இல்லை. தவக்கா தாமிருத்தம் பண்ணலப்பா, போன வாட்டி பண்ணினோம்.
ஐ டோன்ட் திங்க் வி ஃபினிஷ்ட் இவ்வளோ. உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோன்ட்டு? சாரி, ஒரு வாரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நம்ம 5-6 வரையில தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோன்றது. ஐ திங்க் நம்ம அவ்வளோதான், 6லேருந்து ஆரம்பிக்கணும் இன்னைக்கு. ஓகேவா? பண்ணிடலாமா? ஓகே ஓகே மாதாஜி. வில் கோ வித் த ஃப்ளோ. ஓகே, ஸோ கோபிகா கீதம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஸோ நம்ம போன வாரத்துலேருந்து கோபிகா கீதம் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா கீதங்களையும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கீதம். அது எல்லோரும் நம்ம அன்றாட படித்து அது பைஹார்ட் பண்ணி நம்ம தினம் பகவானுக்கு பாடினோன்னா அதுக்கு மேலே வேற பிரீத்தி கிடையாது. ஏன்னா பக்தர்களே சிறந்த பக்தர் கோபிகைகள் தான். அது நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா அவளுடைய பக்தி அவ்வளோ தூய்மையானது. ஏன்னா எதுக்கு இவ்வளோ சிறப்பு அந்த கோபிகர்களுக்குன்னா, அவளை பக்தியை பார்த்தோன்னா அவ்வளோ எளிமையான பக்தி, அவ்வளோ பணிவான பக்தி, ஒரு கல்மஷம் இல்லாமல் ஒரு பிரேமை. அப்புறம் நித்திய உபாசனம். இப்போ ஒரு தினம் 24 மணி நேரமும் பகவானையே சிந்தனை செய்யக்கூடிய சில பக்தர்கள். அவளுடைய ஒரு பக்தியின் பரவசம் சாதாரணப்பட்ட மக்களால் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, நிச்சயமாவே முடியாது. அதனால ரொம்ப அந்த கோபிகைகள் எப்பேற்பட்டவா, அவா இப்படி பகவானை நினைச்சுண்டு எல்லா காரியமும் பண்ணிண்டு நடுவில் அவர்களுடைய ராசலீலை புரியறதோ, அவர் பகவானுடைய அசோசியேஷன்ல சில நிறைய லீலைகள் பண்ணினது எப்படி அவர்களால் பண்ண முடிஞ்சது, இவர்கள்லாம் யாரு அப்படின்ற ரொம்ப அனலைஸ் பண்ணாம நம்ம நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்த அந்த சில விஷயங்களை அப்படியே நம்ம மனசுல அப்சர்வ் பண்ணிட்டோம்னா அப்போதான் நம்மளுக்கு அந்த அவளுடைய கோபிகைகளுடைய இருக்கிற அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புரிய வரும். ரொம்ப ரொம்ப படிக்காம ரொம்ப தெரிஞ்சுக்காம அதை பத்தி அனலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் தான் வரும். இது பேர் தான் ஈசோட்டோரிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றோம். எப்படின்னா நம்மளுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட இது ஒரு அழகான கோபிகர்களுக்கும் பகவானுக்கும் நடந்த ஒரு அழகான சம்பவங்கள். 3 ஸ்லோகாஸ் கவர்ட் பத்தியா மாதாஜி சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போகணுமா? ஓகே, ஸோ ப்ளீஸ் கிளிக் ஆன் டு தி ஸ்லோகா வேர் வி ஹேவ் டு ஸ்டார்ட். 10:31:4 மாதாஜி. 10:31:4 லேந்தா? ஸோ ஓகே ஃபைன். நக்கலு கோபிகா, கிரேட். ஸோ அந்த மாதிரி ஸோ பக்தர் கோபிகைகள்லாம் யாரு அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஒரு தெளிவு எல்லாருக்கும் இருக்கா? கோபிகள் அந்த கோபிகைகள் கோபீஸ்ன்றோமே, இவாளா யாரு ஆக்சுவலி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தெளிவு நம்மளுக்கு நிச்சயமா வரணும். யாராவது அம்மா இந்த கோபியெல்லாம் யாருமா அப்படின்னு நம்ம குழந்தையிலே கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ராமாவதாரத்துல எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், எனக்கு கேட்ட வரைக்கும் ராமாவதாரத்துல ரிஷிகள்லாம் அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப ராமரோட அழகுல அவரை அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அப்போ ராமர் சொல்றார், நான் ஏகபத்தினி விரதன், இந்த இதுல உங்களுக்கு அடுத்த ஒரு இதுல உங்களுக்கு அவதாரத்துல உங்களுக்கு அந்த பாக்கியத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். அது மூலமா இவாள்லாம் அது கோபிகளா வரான்னு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு மாதாஜி. கரெக்டாக தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாதிரியே இல்லை. இதுக்கு பேர் ரிஷிச்சாரிஸ் அப்படின்னு பர்போட்டில் அது கோபால சம்பூவில் இவர் ரூப கோஸ்வாமி உஜ்வல நீலாமணின்ற புக்கில் அதை பற்றி அவளை பற்றி எழுதியிருக்கார். வெரி குட், கரெக்டாக தான் இருக்குது. வேற யாருக்காவது கோபிகைகள்லாம் யார்? நம்ம கோபிகா இதை படிக்கணும் அப்படி நம்மளோட பக்தியை தூய்மைப்படுத்தணும் அப்படின்லாம் நான் நினச்சிக்கிறச்சேன். கொஞ்சம் அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணோன்னா இன்னும் அதில் இருக்கிற ஒரு ஆனந்தமோ அதில் இருக்கிற ஒரு ஃபெய்த்தோ டிட்டர்மினேஷனோ பக்தியோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதமாகும். வேற யாருக்கா தெரியுமா இந்த கோபிகைகள்லாம் யார்?
ரிஷிகள் அவர்கள்லாம் ரிஷிகள். கரெக்ட். மாதாஜி சொன்னா ரிஷிகள். கரெக்ட். வேற என்ன விஷயம் தெரியும்? பிருந்தாவன் வாசிகள். பிருந்தாவன் வாசிகள். ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு பதில். சூப்பர். பிருந்தாவன் வாசிகள். வெரி குட். எழுத படிக்க தெரியாதவா இல்லையா? சிம்பிள். மெய்ட் சார். என்ன 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 மாட்டிடையர்கள் அப்படின்னு சொல்லுவோமா? ஆயர்பாடியில இருக்கிறவா. ஓகே. இடையர்கள். வேற என்ன தெரியும் நம்மளுக்கு? கிருஷ்ணரோட குழுவை சார்ந்தவர்கள் இவங்க கோபியர்கள். அது சரி. ஓகே. கிருஷ்ணரின் பக்தர்கள். ஆ? கிருஷ்ணர் கிருஷ்ணரின் பக்தர்கள். பக்தர் அதான் தெரியுமே குழந்தையில நம்மளுக்கு. வேற என்ன? ரகேஷா மாதாஜி அவ பகவானுக்காக எல்லாரையுமே ஆத்துல இருக்கிற எல்லாரையுமே விட்டுட்டு அவர் புல்லாங்குழல் ஊதினா எல்லாரையும் விட்டுட்டு ஓடி வந்துருவா. அந்த மாதிரி ஒரு கோபிகைகள். வெரி குட். எதுக்கு அப்படிலாம் வராவா? இல்ல வேலை வெட்டியே இல்லையா வாழ்க்கலாம்? எப்ப பார்த்தாலும் பகவானே நினைச்சு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டா ஓடி வருவா அப்படின்னு பகவான் அவளை கேட்டா. ஓகே. இவர் வந்து கோபிகைகள்லாம் இவ எல்லாரும் பேரு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் பிரகாரம் இவர்கள்லாம் நித்திய சித்தர்கள். ஸோ பகவான் அவதரிக்கிற காலத்துல யோகமாய கிட்ட சொல்றா, இவாளையும் கூட ஐஷன்னு போங்கோ. என்னோட அவதார காலத்துல இந்த நித்திய சித்தர்களும் என்னுடைய கூட இருந்து என்னுடைய லீலைகள்லாம் பண்ணுவா. இவாள்லாம் யார் இந்த நித்திய சித்தர்கள்? அவள் எல்லாரும் என்னன்னா பகவானுடைய அந்தரங்க சக்தியை சார்ந்தவர்கள். அவருக்கு பகவானுக்கு என்ன அவளுடைய வேலை என்னன்னா பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானுக்கு ஒரு ஆசை கொடுக்கக்கூடியவர்கள், பகவானுக்கு ஒரு பெருமை கொடுக்கக்கூடியவர்கள், பகவானுக்கு ஆனந்தத்தையே கொடுக்கக்கூடியவர்களான இந்த சக்திகள் இவாளாரும். ஸோ அதனால இவாளுக்கெல்லாம் அந்தரங்க சக்தி நித்திய சித்தாஸ் அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ அதனால இவா வந்து பகவான் எப்போ அவதாரம் பண்ணாலும் அவளும் பகவானோட வருவா. அதனாலதான் இவாளுடைய அந்த பகவான் கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானது. அதுல ஒரு கல்மஷமும் கிடையாது. அப்படின்ற ஒரு அடிப்படையான ஊர்ஜிதமான உண்மை நம்மளுக்கு கிளியரா இருக்கணும். அப்பதான் இந்த கோபிகை கீதம் படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும் இல்லையா? ஸோ இவா எல்லாரும் எப்படின்னா நித்திய சித்தர்கள்னா எப்படி உருவானானா, சில பேர் அந்த வேதங்களே ஒரு மனுஷ உருவம் எடுத்து அவதாரம் பண்ணினா. அதனால்தான் அவளுக்கு வந்து ஸ்ருதிச்சாரீஸ்னு பேரு. அப்புறம் எல்லாரும் நீங்க சொன்னேன் ரிஷிச்சாரீஸ். எப்படி ராமர் காலத்துல திரேத்த யுகத்துல எப்படி இந்த ரிஷிகள்லாம் பகவான் ஆலிங்கனம் பண்ணணும்னு ஒரு காம பிரேமை அப்படின்னு வந்ததுனால பகவான் அப்படி சொல்லி அவளாரும் ஸ்பெஷலா இந்த துவாபர யுகத்துல பகவானோட அவளாரும் அவதாரிக்கிறா. ஸோ அதனால இவாளாரும் மொத்தத்துல என்னன்னா நித்திய சித்தர்கள், பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானுக்கு பிரேமையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான கோபிகைகள் தான் இவா. ஸோ இவாளோட வேலை என்னன்னா நம்மள மாதிரி எந்த அன்றாட வேலையும் சாதாரணமா செய்யற மாதிரியே இருக்கும். ஆனா எல்லாமே பகவானுதே, எல்லாமே பகவானுக்கே, நாங்களே பகவான் தான், பகவானுக்கு தான் அப்படின்னு சொல்லுன்ற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எப்ப பகவான் வந்து குழல் ஊதி ஆரம்பிச்சிடறாரோ, நம்ம போன வாட்டி கொஞ்சம் லைட்டா பாடினோமே அந்த பாட்டு, காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு புல்லாங்குழல் எடுத்து அப்படியே அந்த காத்துல அந்த கீதம் வரைச்ச எல்லா வேலையும் விட்டுட்டு அவா வீட்டை விட்டு ஓடி வந்துடுறா. அதுல அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவளாரும் நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் எனக்கே சொந்தம், பகவான் எனக்கே சொந்தம், யாருக்கும் தெரியாம அந்த பக்கத்து வீட்டு கோபிகைக்கு தெரியாம நான் ஒண்டி நைஸா போயிட்டு வந்துடுறேன் பகவான. ஏன்னா பகவான் என்னதான் ஸ்பெஷல்லா ஏதோ அந்த கீதம் மாடி என்னை கூப்பிட்டுருக்கான்னு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு அகங்கார தன்மையோட பகவானை பார்க்கறதுக்கோசரம் போறா. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கார் பகவான் வந்து என்னோட தான் இருக்கா, பகவான் என்னோட தான் இருக்கான்னு அப்படி ஒரு பெருமை அவளுக்கெல்லாம். அதான் அந்த காலகட்டம் திடீர்னு பகவான் எல்லாரும் சேர்ந்து வரைச்ச பகவான் எல்லாரும் எங்க இங்க வந்திருக்கேன்னு கேட்க போக, இந்த அர்த்த ராத்திரியில உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டிலாம் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் குடும்பம் எல்லாம் கிடையாதா, குழந்தைகள் எல்லாம் கிடையாதா அப்படிலாம் கேட்க எல்லாரும் மனசு நொந்து போய் அப்படியே பகவான் இப்படி எங்களை நீங்க இந்த மாதிரி நோகடிக்கிற மாதிரி கேட்கிறேளே அப்படின்னு சொல்ல போய் பகவான் திடீர்னு மறைஞ்சு வேற போயிடுறார். அதுக்கு நடுவுல இருக்கிற எல்லா ஆயிரக்கணக்கான கோபிகைகளுக்கு நடுவுல ஒரு அழகான கோபி ஒண்டி காணாம போயிடுறா. இதெல்லாம் போன கதையோட ஒரு
அவுட்லைன். அது வந்து ராதாராணியா இருக்கா. ராதாராணியும் கிருஷ்ணரும் ஒரு அழகான வனத்துக்குள்ள ஒரு குஞ்சுக்குள்ள போய் அவளுடைய லீலைகளை பண்றார். ஆனா ராதா சொல்றா, எனக்கு கால் வலிக்கிறது, உன்னுடைய முதுகுல என்ன தூக்கிக்கோன்னு கேட்க போக, கிருஷ்ணர் உன் காலை வா என் முதுகுல வெய்யின்னு சொல்ல போக பகவான் வந்து காணாம போயிடுறார். அதனால எல்லாரும் எங்கடா, அப்புறம் கோபிகைகள்லாம் தேடி இந்த செடியை பார்த்தாலே தெரியறது பகவான் ஆலிங்கனம் பண்ணியிருக்கார். என்ன செடி குனிஞ்சிருக்கு, இந்த மரங்கள் எல்லாம் தனிஞ்சு நிற்கிறது, இந்த பறவைகள் எல்லாம் தியானத்துல இருக்கு. அதனால பகவான் இந்த வழியை தான் போயிருக்கணும். இந்த என்ன பாதங்களுடைய என்ன அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற, அதனால பகவான் இந்த வழியை தான் போயிருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் காணாம போயிடுறது. அப்புறம் எல்லாரும் அந்த யமுனை நதியில பகவான் எப்படிலாம் லீலை பண்ணான்றது எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஆக்ஷன் சாங்கா வர்ணிக்கிறா. எப்படின்னா, பகவானை காணுமே, எங்களை விட்டுட்டு இப்படி அனாதியா போயிட்டியே பகவானே, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி பகவானை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அவர் என்ன பண்ண ஒரு அழகான விஷயங்களும் எங்க மனசை இப்படி எங்களுக்கு புண்படுத்துறது, அதே சமயத்துல ஆனந்தத்தையும் கொடுக்கறதே அப்படின்னு சொல்லிட்டு விரக தாபத்தால பாடப்பட்ட இந்த கோபிகா கீதம். இன்னைக்கு வந்து நம்ம 4வது கீதத்தை பாட போறோம். ஸோ நீங்க எல்லாரும் கேட்டு நம்ம எவ்வளவு தூரம் டைம் இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம படிச்சுட்டே வருவோம். ஓகேவா? எல்லாம் ரெடியா? ஸோ இன்னைக்கு எத்தனாவது பாடு? 4வது பாட்டு. ஸோ நான் முதல்ல படிக்கிறேன், அதுக்கப்புறம் அது கீதமாக பாடுறச்ச, அதுவும் தாமோதர் மந்த்தும் போது எல்லோருமே நம்ம எல்லா கோவில்லையுமே தாமோதர் அஷ்டகம் பாடிட்டு எல்லாரும், எஸ்பெஷலி அது மாயாப்பூரில் அதை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். அவள் பாடுறதே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா கிராமத்து வாசிகள் அது மாதிரி. ஆனால் அவளுக்கு எழுத படிக்க தெரியறதோ இல்லையோ, இந்த கோபிகா கீதம் ஃபுல்லாக பை ஹார்ட். எவ்வளோ அழகாக தெரியுமா பாடுவா. அப்படியே எப்படி பாடுறதே எப்படி தெரியுமா பாடணும், அது மனசால அது ஒரு எமோஷனோட பகவானை பிரிஞ்சிருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குமோனோ, அந்த மாதிரி அந்த டியூனே அப்படி பாடணும். நக்கலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேஹினாம் அந்தராத்மத்ருக் அப்படின்னு ஸ்லோவா அப்படி அனுபவத்தோட பாடுவா. அந்த மாதிரி ஒரு ராகத்திலையும் பாடுவா. அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியாவில் நம்மளும் என்ன கொஞ்சம் கிருஷ்ணா சேர்த்துட்டு வேறமான ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டியூனில் பாடுவோம். அந்த சவுத் இண்டியன் டியூன்லேயே நம்ம பாடுவோம். ஏன்னா நம்ம தமிழ் சங்கம் போனோம், அதனால அந்த ஒரு ஃபீலிங்கோடய நம்ம பாடலாம். ஸோ இந்த பாடல் எப்படின்னா, நகலு கோபிகா நந்தனோபவான் அகில தேஹினாம் அந்தராத்மத்ருக் விக்கனசார்த்திதோ விஸ்வகுப்தயே சக உதேயிவான் சாத்வதாம் குலே. அதான் சின்ன பாடல். நம்ம இதை பாட்டின் வழியா சொல்லுவோம். யாராவது எனக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணலாம். நகலு கோபிகா கிருஷ்ணா நக்கலு கோபிகா கிருஷ்ணா நந்தனோ பவான் அகில தேஹினாம் கிருஷ்ணா அந்தராத்மத்ருக் விகனசார்த்திதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே சக உதேயிவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே. சூப்பர் மாதாஜி. அதோட மொழிபெயர்ப்பு படிக்கிறேளா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேக்குதா? படிக்கலாமா? கேட்கல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு சில பிரபா
ஆ ஓ நண்பரே, உண்மையில் நீர் கோபி யசோதையின் மைந்தன் இல்லை. மாறாக நீர் உடல் பெற்ற ஆத்மாக்களின் இதயங்களின் உள்ளே சாட்சியாக வீற்றிருப்பவர் ஆவீர். பிரம்மதேவர் இப்பிரபஞ்சத்தினை காப்பதற்காக நீர் எழுந்தருள வேண்டும் என்று உம்மிடம் வேண்டினார். அதனால் இப்போது நீர் சாத்வத குலத்தில் தோன்றியிருக்கின்றீர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. யா தேங்க்யூ. ஸோ அதான் கோபிகள் நீங்கள் சாதாரண ஒரு சின்ன பையன் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவ எல்லாரும் ஒரு பகவானை உயர்த்தி பாடுறார். ஏன்னா பகவான் வந்து குஹ்யம், ஒரு மனுஷ ஜென்மத்தில் மனுஷானாம் எப்படின்னா பகவான் வந்து சொல்றார், நான் யாருன்னு தெரியாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனா பார்த்தா அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிட்டேன்னா நீங்க எல்லாம் மூடர்கள் அப்படின்ற மாதிரி பகவத்கீதால பேசியிருக்கார். ஆனா அது பகவான் இவாளுக்கெல்லாம் தெரியறது, இவர் சாதாரணப்பட்ட இந்த பையன் இல்லை, இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதனால பிரம்மாவால ப்ரே பண்ணி அவருடைய பிரார்த்தனைகள் மூலமாக இந்த அழகான குலத்துல பிறந்திருக்கிற கூடிய அந்த பரபிரம்மனே, அந்த பரமாத்மாவே எங்களோட இருக்கா அப்படின்ற அளவுக்கு அவ பாடியிருக்கா. நம்ம அடுத்த இதுக்கு போகலாம், நெக்ஸ்ட்டுக்கு. விரச்சிதாபயம் விஷ்ணிதூரியதே சரணமீயுஷாம் சம்ஸ்ருதேர் பயாத் கரசரோருஹம் காந்த காமதம் சிரசி தேஹின ஸ்ரீகர கிரகம். ஓகேயா? விரச்சிதாபயம் கிருஷ்ணா விரசிதாபயம் கிருஷ்ணா விஷ்ணிதூரியதே விஷ்ணிதூரியதே சரணமீயுஷாம் கிருஷ்ணா சரணமீயுஷாம் கிருஷ்ணா சம்ஸ்ருதேர் பயாத் சம்ஸ்ருதேர் பயாத் கரசரோருஹம் கிருஷ்ணா கரசரோருஹம் கிருஷ்ணா காந்த காமதம் காந்த காமதம் சிரசி தேஹின கிருஷ்ணா சிரசி தேஹின கிருஷ்ணா ஸ்ரீகர கிரகம் ஸ்ரீகர கிரகம். மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. ஓ விஷ்ணு களி சிறந்தவரே, அதிர்ஷ்ட தேவதையின் கரத்தினை பற்றி கொண்டிருக்கும் தாமரை மலர் போன்ற உமது கரம் பௌதீக வாழ்வின் அச்சத்தின் காரணமாக உமது திருவடிகளை அணுகுவதற்கு அச்சமின்மையினை அருள்கின்றது. ஓ அன்பரே, விருப்பத்தினை நிறைவேற்றும் உமது தாமரை மலர் கரத்தினை எங்கள் தலைகளின் மீது வைத்தருள வேண்டும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ யாருக்காவது அச்சம் அப்படின்னு ஒரு இருக்குன்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போறோம். அந்த பகவான் வந்து அவர் அந்த அச்சம் இல்லாத தன்மையை நம்மளுக்கு அழகா கொடுத்துடுவார். எதுக்கெடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு நம்ம வந்து அந்த டயலாக்லாம் நிறைய கேட்டிருக்கோம். அதனால விரச்சி அபயம் கொடுக்கிறவர் பகவான். பஜஹூரேமன ஸ்ரீநந்தநந்தன அபயச்சரணார விந்தரே. ஸோ அவருடைய சரணத்தை நம்ம வந்து சரணார விந்தத்தை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா பகவான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபியர்லெஸ்னஸ் என்ன சொல்றா, அந்த பயம் இல்லாத தன்மையை நம்மளுக்கு போக்கிடுவார். எப்படின்னா ஆப்பன்னக சம்ஸ்ருதிம் கூறாம் என்னாம விவசோக்ரனன் ததஹ சத்யோ விமுச்சேத்த எத் பிபேதி ஸ்வயம் பயம். அந்த பயமானவரே பகவானுடைய நாமத்தை சொன்ன பயந்து ஓடிடுவாராம். அதனால பகவானுடைய சரணாரவிந்தமோ அவருடைய நாமமோ அவ்வளோ ஒரு சக்தி வாழ்ந்தது. இந்த சக்திக்கு மீறின எந்த சக்தியும் கிடையாது. அதனால பகவானுடைய சரணாரவிந்தம் தான் நம்மளுக்கு நம்மளுடைய கோல், நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய ஒப்ஜெக்டிவா இருக்கணுன்ற அளவுக்கு இந்த கோபிகைகள்லாம் அவ வந்து பாடிடுறா. அனாசை வேண்டாத அந்த என்ன பௌதிக ஆசையெல்லாம் நம்மளுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொன்னா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டாம், பகவானுடைய சரணாரவிந்தத்தையே நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். விரஜஜனார்த்திஹன் வீர யோஷிதாம் நிஜஜனஸ்மய
ध्वंसनस्मिथ भजसके भवत् किङ्करीस्मनो ஜலருஹானனம் சாரு தர்ஷய அப்படின்னு இந்த கீதம். விரஜ ஜனார்த்திஹன் கிருஷ்ணா. யாராவது பாடுறீங்களா? व्रज जनार्तिहन् कृष्ण வீரயோஷிதாம் वीरयोषिताम् நிஜ ஜனஸ்மய கிருஷ்ணா. निज जनस्मय कृष्ण த்வம்சனஸ்மித त्वं सनस्मित भजसखे भवत् कृष्णा. भज सखे भवत् कृष्ण किङ्करीस्मनो किङ्करीस्मनो जलरुहाननं कृष्णा. जलरुहाननं कृष्ण चारुदर्शय चारुदर्शय. மொழிபெயர்ப்பு. ஓ பிரஜ மக்களின் துன்பத்தை நீக்குபவரே, ஓ பெண்கள் அனைவரின் நாயகரே, உமது புன்னகை உமது பக்தர்களின் வீண் கர்வத்தினை அழிக்கின்றது. அன்பு நண்பரே, அருள் கூர்ந்து எம்மை உமது பணிப்பெண்களாக ஏற்றுக்கொண்டு உமது எழில்மிகு செந்தாமரை மலர் முகத்தினை எமக்கு காட்டுவீராக. ஹரே கிருஷ்ணா. ஆமா. சரி. ஸோ அதுக்கு ஒரு தகுதி வேணும். பகவானுடைய ஒரு தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த மைண்ட் செட் என்னன்னா, உங்களுடைய அந்த செந்தாமரையான முகம், அது எப்பவுமே வாடாத ஒரு மலர் அப்படின்னா பகவானுடைய அந்த திருமுகம் தான். அதுக்கு பார்க்கணுன்னா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படின்னா, அவ உங்களுடைய பணிப்பெண்ணனாக, மெய்ட் சர்வெண்ட், உங்களுடைய தாசியாக என்னை இழுத்துக்கொள்ளுங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு அந்த இருக்கிற உள்ள அகங்காரத்தினால தானே நீங்கள் எங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டேங்கிறீர்கள். நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பணிப்பெண்ணாக வந்திருக்கோம். ஒரு தாசியாக உங்களுடைய சரணார விந்தத்தை நான் இன்றைக்கும் சேவை செய்யணுன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட பகவானே, ஏன் இப்படி மறைஞ்சி எங்களை கஷ்டப்படுத்துற அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் இந்த கோபிகையெல்லாம் ஒவ்வொத்தியா பாடின்னு வர, ஒவ்வொத்தியா பாடுறா. அப்படியே ஒவ்வொருத்தரா ஒரு போஸ் கொடுத்துட்டு அப்படியே சோகத்தோட பாடுற பாட்டு. ஓகே, இது சோகமான பாடணும், அதனால ஜாலியாக பாடுறதோட அழகாக ஜாலியாக பாடலாம். ஆனாலும் நான் அந்த சோக வடிவத்தில் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வச்சுக்கணும். ஓகேயா, அடுத்ததுக்கு போகலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம், எனக்கு இது பிடிச்ச ஸ்லோகம் அது ஆக்சுவலி. இதானே, ஐ திங்க் ஸோ. ஓகே. பிரணத தேஹினாம், சாரி நான் படிக்கிறேன். பிரணத தேஹினாம் பாபகர்ஷனம் திரிணச்சராணுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபனார்ப்பிதம் தேபதாம்புஜம் கிருணுகுச்சேஷுன கிருந்திஹ்ருச்சயன். ஓகே, பியூட்டிஃபுல் ஸ்லோகா. பிரணத தேஹினாம் கிருஷ்ணா. யாராவது ஒருத்தர் ரெடியா இருக்கும், டக்குன்னு நான் பாட்டு முடிச்சோன்னே நீங்க சொல்றதுக்கு மாதிரி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணதேஹினாம் கிருஷ்ணா பாபகர்ஷனம் பாபகர்ஷனம் பணிபன திருணச்சரானுகம் கிருஷ்ணா. சதானுகம் கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனம் ஸ்ரீநிகேதனம் பணிபனார்ப்பிதம் கிருஷ்ணா. பணிபனார்ப்பிதம் கிருஷ்ணா தே பதாம்புஜம் பதாம்புஜம் கிருணுகுச்சேஷுனா கிருஷ்ணா. கிருணுகுச்சேஷுனா கிருஷ்ணா கிருந்திஹ்ருச்சயம்
ருந்தி குச்சயம். எஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிக்கலாம் மாதாஜி. ம் மொழிபெயர்ப்பு பயிற்சியில் பிரபாதிக்கும் உண்மை சரணடைகின்ற உடல் பெற்ற ஆத்மாக்களின் உண்மைய பாவங்களை உமது தாமரை திருவடிகள் அழிக்கின்றன. அத்திருவடிகள் மேய்ச்சல் நிலங்களில் பசுக்களை பின்தொடர்ந்து செல்கின்றன. மேலும் அதிர்ஷ்ட தேவதையின் நித்திய உறைவிடமாகவும் அவை இருக்கின்றன. அஞ்சவரும் காளிங்க நாகத்தின் தலைகளின் மீது ஒருமுறை நீர் அத்திருவடிகளை வைத்திருக்கின்றீர். ஆதலினால் அவற்றை எமது மார்பகங்களின் மீது அருள் கூர்ந்து வைத்து எமது மனத்தில் உள்ள காமத்தினை வெட்டி எறிவீராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஆனால் நான் இப்போ தான் சொன்னேன், இது வந்து ஸ்லோவாக அனுபவித்து பாடணும், அதனால் ஃபாஸ்ட்டாக படிக்கக்கூடாது, மெதுவாக படிக்கணும். அதனால தான் அப்போ தான் அந்த ஃபீலிங் ஹரே வரும். கிருஷ்ணா. அதனால் சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். அதனால் எப்போவுமே நம்ம படிக்கிறச்ச அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரியாக்ஷனோட படித்தாதான் மனசில் நம்மளுக்கு நல்லா நிற்கும். அதனால் படகடன்னு படிக்கப்படாது எப்போவுமே. வெரி நைஸ், பட் நல்லா படித்தேன். ஸோ இந்த பாட்டு என்னென்னா, பகவான் அவளார் சொல்கிறா, உங்களுடைய திருவடி அது வந்து எல்லாரும் அதுக்கு தான் சரணடையணும்னு யோகிகள்லாம் பல வருஷமாக கடந்துட்டு இருக்கா. அந்த திருவடிகள் தான் லக்ஷ்மியான எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கே அதிபதியான அந்த லக்ஷ்மி தேவிக்கே அதுதான் ஒரு வீடு இல்லையா, ஒரு இட்டர்னல் அபோர்ட். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெருமை வாழ்ந்த அந்த திருவடிகள் கேவலம் அந்த காளிங்கனுக்கு கூட கிடைச்சிருக்க அந்த ஒரு பெரிய அனுபவம் உங்களுடைய திருவடிகள் அவர் தலைமையில நின்று டகா டகா 1000 தலைக்கும் கிடைச்ச அந்த ஒரு ஒரு அனுபவம், அவளுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட எங்களுக்கு கிடைக்கலையே. எங்க மார்பிள வந்து அந்த காலை வச்சு ஆடக்கூடாதா? எங்களோட ஏன்னா நீ இருக்காதனால்தான் எங்களுக்கு, எனக்கு தெரியும் நீங்க ஏன் எங்க கண்ணுலேன்னு மறைஞ்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் காம பரவசத்தில் இருக்கோம், எங்களுடைய அந்த பிரேமை தூய்மை இல்லாதது, நாங்கள் பண்ணுற அந்த அன்றாட உங்களையே நினச்சின்னு இருக்கோம். அந்த தினசரி உபாசனம் பண்ணினாலும் அது நிறைய கல்மஷங்கள் இருக்குது. எப்படி காளிங்கனுடைய தலையில் நின்று டான்ஸ் ஆடி அவருடைய அந்த ஈகோவை நீங்கள் எப்படி தொலைச்சேலோ அதே மாதிரி எங்கள் மார்பிளையை வந்து நீங்கள் உங்கள் காலால் மிதித்து எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு காம வெறியை போக்குங்க பகவானே, எங்க இருக்கே நீங்க அப்படின்னு எல்லாரும் தேடின்னு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து ஜெலஸ் ஆகுது. அந்த ஆனாலும் அந்த காளிங்கனுக்கு கூட கிடைச்ச அந்த ஒரு பாகியம் எங்களுக்கு கிடைக்காம போச்சு அப்படின்ற அளவுக்கு. ஓகே, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. எப்பவுமே நம்மளுக்கு அடுத்தவான ஒரு அப்பீல், இட் இஸ் தேர் அப்பீல் அப்படின்னா, பகவானே நாங்கள் இவ்வளோ கேட்குறோம், கொஞ்சமாவது எங்களுக்கு கருணை காமிக்க மாட்டேலா அப்படின்ற அளவுக்கு கேட்குறா. அழகான பாடல். அடுத்த பாடலுக்கு போவோம். மதுரையாகிரா வல்கு வாக்கியா புதமனோஜ்ஞயா புஷ்கரேக்ஷணா. ஓகே, என்ன டைம் ஆகுது? யா விதிகரீரிமா வீரமுஹ்யதீர் அதரசீதுனா ஆப்யயஸ்வனஹ. ஓகே, நம்ம பாடலாம். யாராவது ரெடியா இருங்கோ எனக்கு அப்புறம் பாடுறதுக்கு. மதுரயாகிரா கிருஷ்ணா மதுரயாகிரா கிருஷ்ணா வல்கு வாக்கியா வல்குவாக்யயா புதமனோஜ்ஞயா கிருஷ்ணா உதமயோக்யயா கிருஷ்ணா புஷ்கரேக்ஷண புஷ்கரேக்ஷணா விதிகரீரிமா கிருஷ்ணா விதிகரீரிமா வீரமுஹ்யதி வீரமுஹ்யதி ஆதரசீதுனா கிருஷ்ணா அகரசேதுனா கிருஷ்ணா ஆதரசீதுனா கிருஷ்ணா அகரசீதுனா கிருஷ்ணா ஆப்யயஸ்வனஹ. ஆப்யயஸ்மனஹ. சூப்பர். மொழிபெயர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். ஓ செந்தாமரை மலர் போன்ற விழி உடையவரே,
புத்திமான்களின் மனதினை ஈர்க்கும் உமது இனிய குரல் ஒளியும் கவர்ச்சியும் மிகு வார்த்தைகளும் எம்மை மேலும் மேலும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. எங்கள் அன்பிற்குரிய வீரரே, உமது அந்தரங்களில் உள்ள அமிர்தத்தினால் உமது பணிப்பெண்களுக்கு அருள் கூர்ந்து புத்துயிர் அளிப்பீராக. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த புத்துயிர் எப்படி அழிக்க போகிறா அப்படின்றது அதுக்கும் அவள் ஆன்சர் கொடுக்குறா. அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அவளுடைய யோர் ஸ்வீட், அவருடைய அழகான வார்த்தைகள் அது மனத்தை எப்படி ஈர்க்கும் அப்படின்ற அளவுக்கு ஆச்சாரியர்கள்லாம் பண்ணியிருக்காளே அப்படின்றது எப்படி பண்ணியிருக்கா அப்படின்றத அவள் அடுத்த ஒரு வரி இது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. அண்ட் எல்லாருமே எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இதை நிச்சயமா மனசுல பை ஹார்ட் பண்ணிட்டுறணும். ஓகேயா? தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாத்ததம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனாஹ. தவ கதாமிருதம் கிருஷ்ணா तव कथामृतं कृष्णा தப்த ஜீவனம் तप्तजीवनं கவிபிரீடிதம் கிருஷ்ணா कविभिरीडितं कृष्णा கல்மஷாபகம் कल्मषापहम् ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா शपलमङ्गलं कृष्णा ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா श्रवणमङ्गलं कृष्णा ஸ்ரீமதாத்ததம் श्रीमताततम् भुवि गृह्णन्ति ये कृष्णा भुविति ग्रन्थये कृष्णा भुवि गृह्णन्ति ये कृष्णा भुवि गृह्णन्ति ये कृष्णा भूरिदा जनाः. भूरिदा जनाः. சூப்பர். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். உமது வார்த்தைகளின் அமிர்தமும் உமது செயல்களின் சரித்திரமும் இப்பௌதீக உலகில் துன்புறுவோர்க்கு ஜீவனும் ஆன்மாவும் ஆகும். சுற்றி இருந்த முனிவர்களால் பரப்படும் இச்சரித்தங்கள் ஒருவனது பாவங்களின் பலன்களை நீக்குவதோடு அவற்றை கேட்பவர்களுக்கும் சர்வ மங்களமும் அளிக்கின்றன. இச்சரித்திரங்கள் உலகம் எங்கென்னும் பரப்பப்படுகின்றன. அவை ஆன்மீக சக்தியுடையவையாக இருக்கின்றன. முழு முதற் கடவுளின் மேதகு தகவல்களை பரப்புகின்றவர்கள் ஞானதான வல்லவர்களாவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா படிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய இந்த பகவானுடைய லீலைகள்லாம் எல்லாரும் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் அனுபவிச்சிருக்கா. இந்த லீலையை கேட்டாதான் நம்மளுடைய பாவங்கள் போகும். அது அளவுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அண்ட் ஊர்ஜிதமாகவும் இருக்கு, ப்ரூஃபும் இருக்கு நிறையா. ஸோ இதை கேட்டா மட்டும் போராது. இதை இந்த நரேஷன்ஸ், இந்த பகவானுடைய அழகான அவருடைய அனுபவங்களையும் லீலைகளையும் உலகத்துக்கே, இந்த பிரம்மாண்டத்துக்கே நம்ம பரப்பணும். அப்போ அது ஏன்னா அந்த மாதிரி பண்ணினாதான் அதில் இருக்கிற ஒரு அந்த ஆன்மீக சக்தியினுடைய அந்த சக்தி நம்மளுக்கு புரியும். அதனால எல்லோருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கணும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும். அது நம்ம ஸ்ரீலா பிரபுபாத் பண்ணி ப்ரூஃப் பண்ணிட்டார். ஸோ அதனால நம்மளுக்கே இந்த காலகட்டத்தில் இது எங்கடா நடந்தது அப்படின்னா ஸ்ரீலா பிரபுபாதர் பண்ணி காமிச்சிட்டார். அது அவர் ரெவல்யூஷனே பண்ணிட்டார். எப்படி அந்த ஆக்டிவ் யாரு கடவுளே இல்லைன்ற ஒரு குடிமக்களுக்கு எப்படி கடவுள் தான், கிருஷ்ணர் தான்
பரிபூர்ணமான புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவர் ரெவல்யூஷனே பண்ணி காமிச்சிட்டார். இன்றைய காலகட்டத்தில் அது நம்ம அந்த அனுபவம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு அழகான இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்தில். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மகாபிரபுவா அவதாரம் பண்ற காலத்துல இந்த ஸ்லோகத்தை கேட்டு சில விஷயங்கள், அழகான அனுபவங்கள் நடந்தது. என்னன்னா, அப்போ ஒரிசா மாநகரத்துல ஒரு ராஜா இருந்தார், பிரதாபருத்ரன். அவர் ஒரு பெரிய பக்தன். ஜெகநாதருக்கு ரொம்ப அவர்தான், ஜெகநாதர் தான் அவருடைய உயிர், பேச்சு, மூச்சு எல்லாமே. அந்த மாதிரி இடத்துல அவருக்கு நிறைய சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி கேள்விப்பட்டார் பக்தர்கள். ஏன்னா மகாபிரபு எந்த வடிவத்துல வந்தார்? ஒரு பக்தன் அப்படின்ற ஒரு வடிவத்துல அவர் நிறைய லீலைகள் பண்ணினார். அப்போ பிரதாபருத்ரன்ற ராஜா இந்த மகாபிரபுவை நான் பார்க்கணுன்ற ரொம்ப ஆசையோட இருந்தார். அந்த சமயத்துல மகாபிரபு ஒரு காலகட்டத்துல கோவில்ல ஜெகநாத் பூரியில டான்ஸ் ஆடுறத பார்த்த உடனே அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுறார். ஆனா மகாபிரபு தன்னுடைய பரவச நிலையை அடைஞ்ச போது அப்படியே அவருடைய கை காலெல்லாம் நீண்டு போறது. அப்படியே தரையில பிறல்றார். தரையில் இருக்கிற புழுதியெல்லாம் மேலே வருது. மூக்குலையும் நாக்குலையும் அப்படியே அவருடைய ஒரு எச்சல் உழுகிறது. அதெல்லாம் போய் ஒரு மாதிரி ஒரு பகவான் மகாபிரபு அழகான திருமேனி, அந்த கோல்டன் அவதார், அப்படியே அந்த தங்க உருவமான அந்த அவதாரம் எப்படின்னா ஒரு அழுக்கும் ஒரு எச்சல் படைஞ்ச நிலைமையில இருக்கிறச்ச பிரதாபருத்ரருக்கு ஒரு மாதிரி ஒரு ஈரிஷை வந்துடுறது. ஐயோ என்ன ஆறுது அப்படின்னா, இல்லையா அப்படிதானே பார்ப்போம் நம்ம, இல்லையா? திடீர்னு அழுக்கெல்லாம் படிஞ்சுடுத்துனா நம்மளுக்கு தொடறதுக்கு கூட கஷ்டமா இருக்கும்னு அவர் என்ன பண்றார், சரின்னு அப்படின்னு பார்த்துட்டு அவர் போயிடுறார். அந்த நைட்டு பிரதாபருத்ரோடைய கனவுல ஜெகநாதர் தோன்றார். ஆனா அற்புதமான ஒரு காட்சி கொடுக்குறார். எப்படி ராயல் சிம்ஹாசனத்துல அந்த பீடத்துல ஜெகநாதர் எப்படி உட்காந்துட்டு இருக்கார், ஒரு மாதிரி ஒரு தரிசனம் குடிச்சிட்டோ கொஞ்ச நேரத்திலேயே ஜெகநாதர் எப்படி இருக்கார், அழுக்கு படைஞ்ச நிலைமை, அதே அழுக்கு, அதே எச்சல், அதே மாதிரி எப்படி மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுல பார்த்த அதே மாதிரி ஒரு காட்சி ஜெகநாதருடைய மூஞ்சில பார்க்கறச்ச அப்படியே பிரதாபருத்ரருக்கு ஆச்சரியம் வந்துடுது. ஐயோ என்னதான் நான் பார்க்குறோம், இந்த சைத்தன்ய மகாபிரபு நம்ம ஜெகநாதரே தானா, அப்படிதானா, நான் நிஜமாவேவா அப்படி பார்க்குறேன் அப்படின்னு கிட்டக்க தொட வரைச்ச இவர் ஜெகநாதர் நின்று அங்க நின்னுக்கோ, நான் அழகா அப்படியே நம்ம சந்தனம் பூசிண்டு ஆபரணங்கள்லாம் போடுறச்சே என்னை தொட வர, இப்போ ஒரு அழுக்கான நிலைமையில இருக்கிறச்ச நீ என்ன பண்ணின, அப்படி ஒதுங்கி போயிட்ட, நீ இனிமே என்ன தொட வேண்டாம் அப்படின்ற சமயத்துல அப்பதான் பிரதாபருத்ரருக்கு ஞாபகம் தெரியறது, பகவான் அந்த ஜெகநாதரே சைத்தன்ய மகாபிரபு தானே அப்படின்னு. அப்பதான் அவருக்கு புரிய வருது. அது வரையிலும் ஜெகநாதர் சைத்தன்ய மகாபிரபு ஒரு பெரிய பக்தன், அவருக்கு சேவை செய்யணும், அவருக்கு தரிசனம் பண்ணணுன்ற அளவுக்கு பார்த்துன்றவர். அவருடைய அவருடைய தூய்மை பக்தியால ஜெகநாதர் நான் தான் இந்த சைத்தன்ய மகாபிரபு தான் நான்ற அளவுக்கு அந்த கனவுல காமிச்சு கொடுக்குறேன். அதனால அப்பா அபச்சாரம் பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, இவர் யாருன்னு தெரியாம நான் இப்படி ஒதுங்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஒரு சைத்தன்ய மகாபிரபுவை மீட் பண்ணி அவருக்கு நான் மன்னிப்பு கேட்கணுன்ற அந்த ஆசை இன்னும் பெருகி போகிறது. அந்த சமயத்துல மகாபிரபு சொல்றார், நான் பௌதிக ஆசை இருக்கிறவாளெல்லாம் நான் தரிசனமே கொடுக்க மாட்டேன், அவளுடைய பார்க்க கூட மாட்டேன், கொஞ்சம் கூட அசோசியேஷன். ஏன்னா அவ ஒரு கருநாகத்துக்கு சமம், அப்புறம் நம்மளோட மைண்டும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நான் சன்னியாசனா இருந்துட்டு அவருக்கு நான் தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு அவர் ஒதுக்கி வைக்கிறார். பல அட்டெம்ப்ட்ஸ் பண்றார். ஆனா பிரதாபருத்ரருக்கு கொஞ்சம் கூட தரிசனம் கிடைக்கல. ஸோ பிரதாபருத்தர் அவருடைய மகாபிரபுவான சீடர்களான முக்கிய சீடர்களான ராமானந்த ராயா அப்புறம் சர்வபௌமாவெல்லாம் கேட்குறார், எப்படியாவது நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், அவருக்கு ஒரு பௌதிக மனுஷனோட அவருக்கு வெறுப்பு இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், என்னுடைய ராஜ்யத்தையே விட்டுடுறேன், என்னோட குழந்தைகளை விட்டுடுறேன், என்னுடைய அரண்மனையை விட்டு நான் ஒரு சாதாரண சீடனா வந்துடுறேன், எப்படியாவது மகாபிரபு கிட்ட இருக்கிற எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்கணும், அவர்கிட்ட ஒரு அசோசியேஷன்
கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும், எப்படியாவது நீங்க பண்ணி கொடுங்கன்னு அவர் கெஞ்ச. அப்போ வந்து சர்வபௌம பட்டாச்சாரியா சொல்றார், ஓகே ஜெகநாத் பூரி ரத யாத்திரா நடக்க போறது, அந்த சமயத்துல மகாபிரபு வந்து ஒரு பரவச நிலையில நாம கீர்த்தன டான்ஸ் ஆடுவார். அந்த சமயத்துல நீ வந்து கோபிகா கீதத்துல இந்த குறிப்பிட்ட ஒரு இந்த தவக்கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபஹம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி யே பூரிதா ஜனாக அப்படின்னு மறுபடி இந்த பர்டிகுலர் வேர்ஸை பாடு, அப்போ பாரு என்ன நடக்கிறதுன்னு அப்படின்னு அவ சொல்ல, பகவான் அவர் வந்து பிரதாபருத்தரை தன்னோட ராஜா வேஷத்தை கொலைச்சிட்டோ ராஜா மாதிரி வராம ஒரு சாதாரண ரோட்ல பெருக்கிற மாதிரி வந்து அந்த கோபிகை கீதம் பாடின்னு இருக்கிறச்ச, எஸ்பெஷலி இந்த வேர்ஸை தவக்கதாமிருத்தத்தோட அந்த ஒரு பர்டிகுலர் வேர்ஸை பாடுறச்ச அப்படியே மகாபிரபு அப்படியே பரவசமாயி அவருக்கு பிரதாபருத்தர்கிட்ட அணுகி அவரை ஆலிங்கனம் பண்றார். அந்த சமயத்துல பிரதாபருத்தருக்கு அவருக்கு வேறமான ஒரு ஆனந்தத்து வந்து இருக்கார். அப்போ ரத யாத்திரை நடக்கிறச்ச என்ன நடக்கிறதுனா 3 ரதம் போகும் இல்லையா பூரியில. ஒரு பலதேவருக்கு ஒரு ரதம், ஜெகநாதருக்கு ஒரு ரதம், சுபத்ரைக்கு ஒரு ரதம். ஒவ்வொரு ரதத்துக்கு ஃப்ரண்ட்ல நிறைய நாம கீர்த்தங்கள் நடக்கும். ஒவ்வொரு குரூப்பும் இருப்பா. அந்தந்த குரூப்ல இவர்களோட என்ன மனசுல தோன்றதுன்னா காட்சி வருது. பிரதாபருத்தருக்கு ஒவ்வொரு ரதத்திலையும் பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்து முன்னலை நின்று கீர்த்தனம் பண்றார். ஸோ அவர் 7 இது இருக்கு, 7 குரூப்ஸ் இருக்கு. அந்த குரூப்ல லீடரா இருந்துட்டு மகாபிரபு வந்து 7 மகாபிரபுவா அவருக்கு காட்சி அளிக்கிறார். ஒவ்வொரு குரூப்பும் நினைச்சிட்டு இருக்கு மகாபிரபு என்னோட தான் டான்ஸ் ஆடுறார், மகாபிரபு என்னோட தான் டான்ஸ் ஆடுறாருன்னு அவளுக்கு தான் சொந்தம்னு நினைக்கிறா. ஆனா பிரதாபருத்ரருக்கும் ராமானந்த ராய்க்கும் சர்வபௌமாவுக்கும் கொண்டிதான் இந்த காட்சி மகாபிரபு கொடுக்குறார். அவர் எல்லா குரூப்லயும் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த ரத யாத்திரையோட உற்சவத்தை ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறார். அதனால மகாபிரபுக்கும் சரி ஜெகநாதருக்கும் சரி இந்த தவக்கதாமிருதம் இன்னும் அடுத்த பெரிய ஃபெஸ்டிவல் என்ன வரப்போறது, பூரி ஜெகநாத் ரத யாத்திரை உற்சவம் வரப்போறது. அதனால இந்த கோபிகா கீதையை சீக்கிரத்தை படிச்சு இந்த தவக்கதாமிருதத்தை ஜெகநாதருக்கு தினம் அர்ப்பணம் பண்ணேன்னா அதுல இருக்கிற ஒரு அற்புதமான அனுபவங்களும் விசேஷங்களும் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு வந்து நீங்க சொல்லணும். ஓகேவா, நம்ம அதை பண்ணலாமா? அதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். ஸோ இதோட இன்னியோடைய பாடத்தை நம்ம 9வது தவக்கதாமிருதமோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் இந்த கோபிகா கீதையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஐம் ட்ரைங் பிரயத்தனம் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். அதனால ஏன்னா டைமும் ஆயிடுது இல்லையா, அதுக்கு மேலே நான் இழுத்துட்டே போனான்னா ரத யாத்திரை மாதிரி ஸ்லோவாக போகும். அப்புறம் நம்ம இன்னும் 3 மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கும். அதனால அவள் வாழ்க்கை அவள் வேலை இருக்கு. நீங்களாம் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேலா, வீட்டில் போய் வேலை பண்ணுங்கோ அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனால் நம்மலாம் போய் ஆகணும். கிருஷ்ணர் இடத்துல இருக்கிறச்ச நம்மளுடைய அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால வேலையை பார்த்துண்டு உபாசனம் பண்ணிண்டு இந்த கோபிகை கீதத்தை நம்ம அழகாக இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலாம் அடுத்த வாரம். ஹரே கிருஷ்ணா.